வணக்கம். 5ஆம் வகுப்பு சரஸ்வதி தமிழ் இலக்கணம். பக்கம் 68 68 விடுகதைகள். விடுகதைகள் நம்ம ஒரு சில வரிகள் சொல்வாங்க. அதில் இருக்கிற குறிப்பை வச்சு நீங்கள் என்ன வார்த்தைன்னு நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மரம் உண்டு அடுப்பெரிக்க விறகாகாது. மரம்னாலே என்னென்னா, வெட்டினா அதை விறகாக யூஸ் பண்ணலாம், ஃபர்னிச்சராக செய்யலாம். ஆனால் இதில் மரம் உண்டா அடுப்பெரிக்க முடியாது. சீப்பு உண்டு தலை வார முடியாது. பூ உண்டு தலையிலே வைக்க முடியாது. அது என்ன? சீப்பு இருக்கான், ஆனால் அதை தலை வார முடியாது. பூ உண்டு அதை தலையில் வைக்க முடியாது. அது என்ன? வாழை மரம் இருக்கு இல்லையா, அது மரம் தான். அதை வெட்டினா உங்களால் அதை எரிக்க முடியாது. சீப்பு அந்த பழத்தார சீப்புன்னு சொல்லுவாங்க. அதை தலை வார முடியாது. வாழைப்பூ சமைக்கலாம், ஆனால் தலையில் வச்சுக்க முடியாது. அப்போ இதுக்கான ஆன்சர் விடை வாழை. பூட்டு சாவி இல்லாத பெட்டி, காசு கொடுத்து வாங்கும் பெட்டி. இது தீப்பெட்டி. இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா தீப்பெட்டி. பூட்டு சாவி இதுக்கு கிடையாது, ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். இந்த பெட்டி என்னது? தீப்பெட்டி. தீ குருள் பே. தீப்பெட்டி. தாளை கொடுத்தால் தின்பான், தண்ணீரிலே மடிவான். அவன் யார்? தாளை கொடுத்தால அதை சாப்பிட்ருவான், தண்ணீர் ஊற்றினா அவன் மறைஞ்சிருவான், மடிவான். அவன் யார்? நெருப்பு. தாளை கொடுத்தால் என்ன பண்ணுவான் அவன்? நெருப்பு பொசிக்கிடும், அப்படியே சாப்பிட்றோம். அதுவே தண்ணி ஊற்றுனா அணைஞ்சிரும். அதை தான் தாளை கொடுத்தால் தின்பான், தண்ணீரிலே மடிவான். ஓகே, அடுத்தது பார்ப்போமா? விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது. அது என்ன? தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மை. விதையில்லாத செடி மழையில் பிறந்து வெயிலில் காயுது. அது என்ன? காளான். காளான்னா மஷ்ரூம் சொல்லுவோம் இல்லையா. விதையில்லாத செடி மழையில் பிறந்து வெயிலில் காயுது. அது என்ன? இது விதையில்லாமே முளைக்கும் அந்த செடி. இந்த காளான்றது விதையே தேவையில்லை. மழை பெஞ்சதுன்னா அங்கங்கே இது முளைச்சிரும். வெயில் பெஞ்சா காயும், வெயில் அடிச்சா. அது காளான், மஷ்ரூம். வீட்டுக்குள்ளே இருப்பாள், விந்தையுடன் பேசுவாள், வந்தவரை வா என்று என்பாள், வாசல் தாண்ட மாட்டாள். அவள் யார்? நாக்கு. நம்ம நாக்கு வாய்க்குள்ளேயே அடங்கி இருக்கும். அதுதான் வீடுன்றாங்க. வாய் தான் அதோட வீடு. வீட்டுக்குள்ளே இருக்கும், நல்லா பேசவும் உதவும். வந்தவரை வான்னு சொல்கிற அளவுக்கு வா சொல்லும், ஆனால் அந்த வாசலை தாண்டி வெளியே வராது, அதுக்குள்ளேயே இருக்கும். அது என்னது? நாக்கு. கடகடா குடுகுடு நடுவிலை பள்ளம். கடகடா சத்தம் வரும், குடுகுடு சத்தம், அப்புறம் நடுவிலை பள்ளம். அது என்ன? ஆட்டுக்கல். ஆட்டுக்கல் தெரியும் இல்லையா, இந்த மாவு ஆட்டுவாங்க இல்லையா, இல்லை கிரைண்டர் இருக்கு இல்லையா, நடுவில் பழம் இருக்கும், அதில் சுற்றி தான் ஆட்டுக்கல்லை வச்சு ஆட்டுவாங்க, மாவு அரைப்பாங்க. அந்த இது. கண்ணால் பார்க்கலாம், கையில் பிடிக்க முடியாது. அது என்ன? தண்ணீர். கண்ணால் பார்க்கலாம், கையில் அள்ளிட்டு இருந்தாலும் அப்படியே கையை விட்டு மீறி வெளியே வந்துடும் தண்ணீர். காற்று சொல்லலாம், ஆனால் அது கண்ணால் பார்க்க முடியாது, அதனால காற்று ஆன்சரை சொல்லலை. கண்ணால் பார்க்கலாம், ஆனால் காற்றுன்னா உணரலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. கண்ணால் பார்க்கலாம், கையில் பிடிக்க முடியாது. அது என்னன்னா தண்ணீர். கையில் அள்ளலாமே தவிர அது திருப்பி அதுலேயே செட்டிலாக நிற்காது, வழிஞ்சு ஓடிடும். அதனால ஆன்சர் தண்ணீர். வெள்ளையாய் இருப்பான், கருப்பாய் மாறுவான், தண்ணியும் அறியாமல் தண்ணீராவான். இது யாருன்னா மேகம். மேகம் என்னவா இருக்கும்னா, நம்ம வரையும் போது ப்ளூ கலர் ஸ்கைல ஒயிட் கிளவுட்ஸாக போடுவோம். அவன் எப்படி மாறுவானா? கருமேகமாக மாறுவான். எப்போ? மழை பெய்யறதுக்கு முன்னாடி. அப்படியே தண்ணீராகி மழையாக கொட்டிடுவான். அவன் யார்? மேகம். ஒயிட் கிளவுட்ஸாக இருக்கும், அப்புறம் பிளாக் கலர் கிளவுடாகும், அப்புறம் ரெயினாக பெஞ்சிடும். அதுதான் வெள்ளையாய் இருப்பான், கருப்பாய் மாறுவான், தண்ணியும் அறியாமல் தண்ணீராவான். முட்டையிலிருந்து வந்தவன், பிறக்கும் போது வால் இருக்கும், வளரும்போது காலிற்கும் தரையிலே தாவுவான்,
தண்ணீரிலே மூழ்குவான், பூச்சியை விரட்டுவான், வரட்டு வரட்டு என்று கத்துவான். அவன் யார்? தவளை. முட்டையிலேருந்து முட்டை, தவளைக்கு முட்டை போட்டு தான் இருக்கும். வரும்போது பிறக்கும் போதே அதுக்கு பின்னாடி பிரட்டை, இதுக்கு வால் இருக்கும். அது குட்டியாக மீன் குஞ்சு மாதிரி தான் இருக்கும். வால் குட்டியாக ஒன்று இருக்கும். வளரும்போது தான் கால் முளைக்கும். தரையிலே தாவுவான், தண்ணீரிலே மூழ்குவான், பூச்சியை விரட்டுவான், வரட்டு வரட்டு. தவளை சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, மழை டைமில் கேட்டிருப்பீங்க இல்லையா. அவன் யார்? தவளை. இந்த விடுகதைகள் பார்த்தீங்க இல்லையா, அது புரிஞ்சதுலையோ சொன்னது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.